தற்போதைய தமிழக அரசியல் என்பது ஒவ்வொரு வீட்டிலும் உற்றுநோக்கி கவனிக்கப்படுகிறது. வழக்கமாக இதற்கு முந்தைய தேர்தல்களில் எல்லாம் வாக்களிக்கும் போது அது பேசுபொருளாக இருக்கும். அதன் பிறகு தேர்தல் முடிவுகள் வரும்போது அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறும். அதனைத் தொடர்ந்து யார் முதல்வர் என்று தேர்வான பிறகு பொதுமக்களிடையே அப்போதும் அது பேசுபொருளாக தொடரும். அதன் பிறகு ஒருவர் முதல்வர் பதவியேற்றுவிட்டால் அரசியல் சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் மட்டும்தான் தினந்தோறும் அரசியல் செய்திகளை பார்ப்பார்களே தவிர சாதாரண பாமர பொதுமக்கள் யாருமே அரசியல் செய்திகளில் அவ்வளவாக ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். ஆனால் முதல் முறையாக நடந்து முடிந்த இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் முதல்வர் யார் என்று அறிவித்த பிறகும் கூட தினந்தோறும் தமிழக அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும், குறிப்பாக தமிழக சட்டப்பேரவையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும் பெரும்பாலான பாமர மக்கள் கூட கவனித்து வருகின்றனர். அவ்வளவு ஏன், சிறு குழந்தைகள் கூட இப்போது சட்டமன்றத்தை உற்று நோக்குகின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம் முதலமைச்சர் விஜய் அவர்கள்தான். ஒரு நடிகராக இருந்து இந்தியாவில் உச்சபட்ச நடிகராக மாறி பெரும்பாலான ரசிகர்களின் மனதை கவர்ந்த இவர் இப்போது முதல்வராக உருவெடுத்துவிட்ட அந்த ஒரு காரணத்தால் இவரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காகவே தினந்தோறும் சட்டமன்றத்தில் என்ன நடக்கிறது என்று பெரும்பாலான தமிழக மக்கள் பார்த்து வருகின்றனர், குழந்தைகளும் உட்பட. ஆகவே இந்த விஷயத்திற்காகவது கண்டிப்பாக முதலமைச்சர் விஜயை பாராட்டியே ஆக வேண்டும். அரசியல் என்பது சாக்கடை என்றும் சில பேர் கூறிவிட்டு அரசியலை ஒதுக்கிவிடுவார்கள். சிலரோ அரசியல் பற்றிய புரிதலோடு தினமும் அரசியலை கவனித்து வருவார்கள். ஆனால் இன்றைய தினம் விஜய் முதல்வரான பிறகு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, படித்தவர்கள் முதல் படிக்காதவர்கள் வரை அனைவருமே அரசியலையும் உற்று நோக்குகிறார்கள். அதேபோல தினந்தோறும் சட்டப்பேரவையில் என்ன நடக்கிறது என்றும் கவனித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இதுவரை சினிமா படங்களில் வசனம் பேசி வந்த விஜய் அவர்கள் அதற்கு பிறகு தேர்தல் பிரச்சாரங்களில் வெறும் 1/4 மணி நேரம் முதல் 20 நிமிடங்கள் வரையிலும் மட்டுமே தான் பேசுவார். அதுவும் என்ன பேசப்போகிறோம் என்பதை ஏற்கனவே தயார் செய்திருப்பார். ஆனால் இந்த சட்டமன்றத்தில் அப்படி செய்ய முடியாது. எதிர் திசையில் இருந்து எந்த மாதிரியான கேள்விகள் வரும் என்பது விஜய்க்கே தெரிந்திருக்காது. ஆகவே அந்த மாதிரியான பதில்கள் தொடர்ந்து வரும்போது அதற்கு விஜய் அவர்கள் எப்படி பதிலளிப்பார் என்றும், திக்கி திணறாமல் பேசுவாரா, அல்லது அரசியல் அனுபவம் இல்லை என்பதை காட்டிவிடுவாரா, அல்லது அரசியல் முதிர்ச்சி என்பது இவருக்கு ஏற்கனவே இருக்கிறதா என்ற அனைத்து விஷயங்களையும் பார்ப்பதற்காகவே தினமும் சட்டப்பேரவையை பெரும்பாலான மக்கள் உற்று நோக்குகின்றனர். அதுவும் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சராக விஜயும் நேருக்கு நேர் அனல் பறக்கும் விவாதங்களில் மோதிக்கொள்ளும் போது அரசியல் அனுபவம் கொண்ட உதயநிதி ஸ்டாலினை விஜயால் சமாளிக்க முடியுமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. மேலும் இப்படியாக தினந்தோறும் அரசியல் பற்றி கவனித்து வரும் பொதுமக்களுக்கு இப்போது மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று உருவாகியிருக்கிறது. அது என்னன்னா, விஜயின் இந்த ஒரு ஆட்சி தொடருமா என்ற மிகப்பெரிய கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே என்னதான் இவர் திமுக அதிமுகவை தாண்டி பெரும்பான்மை இடங்களை பிடித்து வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இடங்களை பெறவில்லை. அதனால் திமுக கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவை பெற்றுதான் இப்போது விஜய் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அப்படி இருக்கும்போது திமுக ஆதரவு கட்சிகள் ஏதேனும் ஒரு சில கட்சிகள் அவர்களது ஆதரவை எப்போது வேண்டுமானாலும் நீக்கலாம். அப்படி நீக்கினால் விஜயின் ஆட்சி உடனடியாக கவிழ்ந்துவிடும். அந்த சமயத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழகத்தில் அமலுக்கு வரும். அதன் பிறகு அடுத்த 6 மாதத்திற்கு பிறகுதான் மீண்டும் தேர்தல் நடைபெறும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில்தான் விஜய் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்பதற்கு முன்பே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்க முடிவு செய்திருந்தது. எடப்பாடி முதல்வராக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பல கட்ட முயற்சிகளை செய்து வந்தார். அதாவது எடப்பாடியை முதல்வராக்க திமுக தலைவர் ஸ்டாலினே பல கட்ட முயற்சிகளை எடுத்து வந்தார். ஆனால் அதற்கு திமுக கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட், விசிக போன்ற கட்சிகள் ஒத்துழைக்கவில்லை. அதேபோல் அதிமுகவிலும் இதற்கு அப்போது சி.வி. சண்முகம் தரப்பும் ஒத்துழைக்கவில்லை. அந்த ஒரு காரணத்தால் தான் எடப்பாடி அவர்கள் முதல்வராவது தடைபட்டு போனது. பின்னர் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்று விஜய் அவர்கள் முதலமைச்சரானார். ஆனால் இப்போது விஜய் முதல்வராக பதவியேற்றதற்கு பிறகு வெள்ளை அறிக்கை என்ற ஒன்றை பற்றி பேசியிருக்கிறார். இந்த வெள்ளை அறிக்கை என்பது சாதாரண விஷயம் என்று சிலர் கூறலாம். ஆனால் கடந்த எத்தனையோ முறை ஆட்சி மாறும் போதெல்லாம் வெள்ளை அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது.
ஆனால் அந்த சமயங்களில் ஏற்கனவே ஆண்ட கட்சி தான் இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்திருக்கும். அந்த கட்சி தோற்றுவிட்டால் அடுத்த கட்சி வரும்போது அதுவும் ஏற்கனவே ஆண்ட கட்சியாகத்தான் இருந்திருக்கும். அதாவது 2 கட்சிகளை தவிர்த்து வேறு கட்சிகள் தமிழகத்தில் புதிதாக ஆட்சி அமைத்ததே கிடையாது. ஆகவே அதுபோன்ற சமயங்களில் வெள்ளை அறிக்கைகளை வெளியிடும் அரசு என்பது எந்த ஒரு முழு தகவலையும் முழுமையாக வெளியிடாது. அப்படி வெளியிட்டால் அவர்கள் ஆட்சி செய்திருந்த போது நடைபெற்ற ஊழல்களும் வெளியாகிவிடும். ஆகவே அதனாலேயே இதற்கு முன்பு வெளியான வெள்ளை அறிக்கைகள் என்பது அந்தளவுக்கு உண்மைத்தன்மை இருக்காது. ஆனால் இப்போது தமிழகத்தில் புதிய கட்சி ஒன்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்துவிட்டது. ஆகவே இப்போது வெளியிடப்படும் வெள்ளை அறிக்கை என்பது திமுக அதிமுக கட்சிகளின் ஒட்டுமொத்த ஊழலையும் பொதுமக்களிடையே வெட்ட வெளிச்சமாக காட்டப்போகிறது. ஆகவே இதை நன்கு புரிந்து கொண்ட திமுக அதிமுக கட்சிகள் இப்போது வேறு வழியே இல்லை என்பதை புரிந்து கொண்டு வெள்ளை அறிக்கை வருவதற்கு முன்பாகவே இந்த ஆட்சியை கலைத்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டதாக தெரிகிறது. அதனாலேயே திமுக அதிமுக கூட்டணிகள் ஏற்கனவே எடுத்த முடிவை மீண்டும் இப்போது எடுக்க இருக்கிறது. அதாவது திமுக அதிமுக கூட்டணி போட்டு எடப்பாடி முதல்வராக மீண்டும் முயற்சி நடைபெற்று வருகிறது. இந்த முயற்சியின் முதல் கட்டமாக விஜய் கட்சிக்கு முக்கிய ஆதரவு கொடுத்திருக்கும் திருமாவளவனை அழைத்து ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சந்திப்பு நேரடியாக நடைபெற்றதாக சிலர் கூறினாலும் சிலரோ தொலைபேசி வாயிலாக நடைபெற்றதாகவும் கூறி வருகின்றனர். அதுவும் கடந்த சில நாட்களாக அதிமுகவிலும் விரிசல்கள் பெரிதாக வெடித்திருக்கிறது. சி.வி. சண்முகம் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களோடு அதிமுகவிலிருந்து விலக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கான வேலைகளையும் சி.வி. சண்முகம் செய்து வருகிறார். அதற்கு காரணம் இனிமேல் அடுத்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்க முடியாது, எதிர்க்கட்சியாகவும் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டுதான் சி.வி. சண்முகம் இப்படியான ஒரு முடிவை எடுத்து விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஆளும் கட்சியின் அங்கமாக மாறிவிட வேண்டும் என்று முயற்சி செய்து வந்தார். ஆகவே சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரையில் ஆளும் கட்சியாக இருந்தாலே போதுமானது. அந்த ஒரு காரணத்தால் இப்போது எடப்பாடி அவர்கள் முதல்வராக பதவியேற்கும் அந்த ஒரு முடிவுக்கு சி.வி. சண்முகம் தரப்பும் இப்போது ஒத்துழைப்பு கொடுத்துள்ளது என்றும் தெரிகிறது. ஆகவே சி.வி. சண்முகத்தின் ஆதரவும் இப்போது திமுக அதிமுக கூட்டணிக்கு கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகிவிட்டது. இந்த சமயத்தில் வி.சி.கவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மட்டுமே திமுக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து விட்டால் போதும். அதே சமயம் அதிமுக கூட்டணியில் இருக்கும் பாஜகவை கலட்டிவிட்டால் அதுவும் சாத்தியம்தான். வி.சி.க மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடனடியாக ஆதரவை தெரிவித்துவிடும். ஆக விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற ஒரு சில நாட்களிலேயே அவரது பதவி ஊசலாடுகிறது என்பதை இவர்களின் இந்த சந்திப்பு மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.